Welcome to Mallika Badrinath's kitchen. Healthy food, tasty food. வெந்தய பாயசம் பொதுவாக பார்த்தீங்கன்னா வெந்தயத்தில் பாயசமாக நம்ம நினைப்போம். ஆனால் ராஜஸ்தானிக்காரங்க இது ரொம்ப காமனாக பண்ணுறாங்க. அவங்க வெந்தயத்தை யூஸ் பண்ணிவிட்டு நிறைய டிஷ்ஷஸ் பண்ணுறாங்க. சைட் டிஷ்ஷஸில் யூஸ் பண்ணுறாங்க. நிறைய சைட் டிஷ்ஷே அதை யூஸ் பண்ணிவிட்டு பண்ணுறாங்க. இந்த வெந்தய பாயசம் நம்ம பண்ணுற பைத்தாம்பருப்பு பாயசம் மாதிரி தான். ஆனால் அந்த வெந்தயத்தினுடைய தோற்பு சுவையும் கசப்பு சுவையும் இந்த வெள்ளத்தினுடைய சுவையும் செய்கிறப்ப இன்னும் கொஞ்சம் ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. அந்த வெந்தயத்தினுடைய சுவை பிடிக்கிறவங்க, ஆரோக்கியத்துக்கு நல்லது அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பார்க்கலாம். வெந்தய பாயசம் எப்படி பண்ண சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். 1/4 கப் வெந்தயம் வேக வைத்தது, வெல்லம் 1/2 கப்பிற்கும் குறைவாக, முந்திரி பருப்பு விரும்பும் அளவு, திராட்சை சிறிதளவு, நெய் 1 அல்லது 2 டீஸ்பூன், ஏலக்காய் தூள் சிறிதளவு, சுக்குத்தூள் சிறிதளவு. இது பார்த்திங்கன்னா முதல் நாள் இரவே வெந்தயத்தை ஊற வச்சுட்டு மண்டல் கல்லையில் ப்ரெஷர் குக்கரில் நம்ம தண்ணி ஊற்றிட்டு கிட்டத்தட்ட 4 விசில் வேக வச்சுருக்கேன். அது பாருங்கள் கொஞ்சம் கொழகொழப்பு இருக்கும். அதனால் மேல் தோல் வெடிக்கிற அளவுக்கு வெந்திருக்கு. இது வெந்தயம் எல்லாருக்கும் தெரியும் ரொம்ப உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பாயசமாகவும் செய்யலாம். இதுக்கு எப்போவும் நம்ம வெள்ளை பாயசம் செய்கிறதுக்கான எல்லா ஒரு இன்க்ரீடியன்ஸ் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. முதல்ல நம்ம நெய்யில் முந்திரியும் திராட்சையும் வறுத்தெடுத்துக்கலாம். தேவையான அளவு 1 இல்லைன்னா 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா சூடானதுக்கப்புறம் தேவையான முந்திரி பருப்பை வறுத்துக்கலாம். முந்திரி கொஞ்சம் லேசாக வறுப்பட்டதுக்கப்புறம் திராட்சை சேருங்க. இப்போ பாருங்கள் முந்திரி வறுப்பட்டுருச்சு. இதோட கிஸ்மிஸ் திராட்சை சேர்த்துக்கலாம். திராட்சை சேர்த்த உடனே கலந்து விட்டுட்டு இதை தனியாக ஒரு கிண்ணத்தில் எடுத்துடலாம். நம்ம 1 டிஷ் குக்கரி எல்லாத்துக்குமே விரும்புகிறோம். அதனால் இதுலேயே நம்ம தேவையான அளவு வெல்லம் சேர்த்துக்கலாம். தகுந்த அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். வெல்லம் நல்லா கரையணுங்க. கரைஞ்சி கொதிக்கணும். பாகு வர வேண்டிய அவசியம் இல்லைங்க. வெல்லம் கரையிற வரைக்கும் வைங்க. இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சிடுச்சு. இது கொதிக்கணும். பாருங்கள் வெல்லம் நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ இதோட நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற வெந்தயம் சேர்த்துக்கலாம். இது சுக்குத்தூள் சேர்த்துக்கிறேன். கிட்டத்தட்ட 1 டீஸ்பூன் சேர்த்தா நல்லாயிருக்கும். இதோட விரும்புகிற அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். இது நல்லா கலந்து விடுங்க. இன்னும் 1-2 கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம முந்திரியும் திராட்சையும் சேர்த்து கலந்து இறக்கிடலாம். அதிக நேரம் வேகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லைங்க. ரொம்ப சுவையாக இருக்கும். நல்லா கொதிச்சிடுச்சு. வறுத்து வச்சுருக்கிற முந்திரி திராட்சை சேர்த்துடலாம். இதை ஆஃப் பண்ணிடலாம். வெந்தய வெள்ளை பாயசம் தயார். ராஜஸ்தானியர் வீடுங்களில் இது ரொம்ப ட்ரெடிஷ்னல் டிஷ்ஷுங்க. இனிமேல் நம்மளும் வீடுங்களில் இதை செஞ்சு சாப்பிட்லாம். வெந்தய வெள்ளை பாயசம் தயார். எங்களை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். செய்கிறது ரொம்ப சுலபம். திஸ் இஸ் Fenugreek jaggery payasam. This is a typical Rajasthani style dish. Very tasty. Only thing, we have to soak fenugreek overnight and next day pressure cook it for 4 whistles. It has to burst. That is what more important. Heat jaggery with enough water. Allow that to dissolve. If you want, you can strain it. Then add boiled fenugreek with that same water. Boil for some time. Heat little ghee. Fry cashew nuts and kismis. Pour over. We can add ginger powder and cardamom powder along with that to give a better taste. It's very tasty. At the same time, very healthy too.